செம்மையான முறையிலே வாழ்க்கையை சிந்தித்து வாழக்கூடியவன் வாழுங்காலத்து மகிழ்வும் நிறைவும் இல்லாமல் சற்று துன்பத்தோடே வாழுகிறான். இது ஏன்னு வள்ளுவர் கிட்ட கேட்ட பொழுது வள்ளுவர் சொன்ன ஒரே பதில், இது நினைக்கப்படும், இது ஆராய்ச்சி செய்து பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு வெளி ஓட்டமாக தெரியக்கூடிய அவர்களினது வாழ்க்கையை கொண்டு அவர்கள் செவ்விய முறையிலே உள்ளவர்களா அல்லது அழுக்காறு என்ற குணத்தினால் நிரம்ப பெற்றவரா என்று வெளி ஓட்டத்தில் காண இயலாது. அவர்களை அணுகி அவர்களினுடைய வாழ்வியல் முறையை ஆய்ந்தாலன்றி இதற்கு உண்டான தீர்வு கிடைக்காது. அதனால்தான் நினைக்கப்படும் எழுதினார். சொல்லிட்டு முடிவா இந்த அதிகாரத்தை எப்படி முடித்தார்னா ரொம்ப அழகான இடம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுது இலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றார்னாக்க பொறாமைகளையே தனது வாழ்நாளிலே இடைவிடாது கை கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்லது வாழுபவர்கள். எதற்கெடுத்தாலும் பொறாமை குணத்தினாலேயே எதனையும் அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அப்படிப்பட்ட மதிப்பீட்டினை செய்து இருக்கக்கூடிய மக்கள், பொறாமையோடையே இருக்கிற மக்கள் அகன்றாரும் இல். அவ்வாறு அந்த பொறாமை குணத்தினையே வாழ்க்கையில கடைபிடித்தவர்கள் தங்கள் வாழ்நாள்ல பெரியதோர் தகுதிக்கு வந்தது இல்லை. நினைக்கப்படும் போன குரல்ல சொன்னார்ல, அதற்கு இங்க முடிவு தர. ஏனென்றால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்னு சொன்னவர் தான் ஆராய்ந்த வகையில் யாரேனும் ஒருவனிடம் பொறாமை குணம் இருக்கிறது என்றால் அவன் நீ உயர் நிலைக்கு வந்ததாக வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு அடுத்தது சொன்னார். இது இயல்பா புரியும் இல்லையா? பொறாமை குணம் இருந்தால் உயர்ந்த தகுதிக்கு வர முடியாது. அப்ப ஒருத்தன் உயர்ந்த தகுதிக்கு வருகிறான் என்றால் பொறாமை குணம் இல்லாமல் இருக்க வேண்டும்னு சொல்லணும். அதை சொல்லாமையே புரிய வைக்க முடியும். ஆனாலும் சொன்னார். எப்படி புரிய வச்சார் பாருங்க. அகுது இலா, அதாவது பொறாமை குணம் என்கின்ற ஒன்று இல்லாதவர்கள் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல், உயரியதோர் வாழ்க்கையை பெறாமல் போனதும் இல்லை. பெற்றார்கள்னு சொல்லல, அவர் பெறாமல் போனதும் இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். இப்போ நம் கண் முன்னே அவர்கள் ஏதோ பொறாமையினால் உள்ளவர்கள் வாழுகிறார்கள் என்பது போலும் பொறாமையற்றவர்கள் தாழுகிறார்கள் என்பது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் வாழ்வினது முடிவை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு உண்மைத்தன்மை புரியும். யார் பொறாமையோடு இருந்தார்கள், யார் பொறாமையற்று இருந்தார்கள். ஆகவேதான் மனிதர்களை பார்த்த மாத்திரத்தில் எடை போட்டு விடாதீர்கள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றான் இல்லையா, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்டா இருக்கக்கூடாது. ஒருவரை மதிப்பீடு செய்கின்ற பொழுது உங்களுடைய ப்ரைடை வைத்துக் கொண்டு மதிப்பீடு செய்யாதீர்கள். அது போல ப்ரெஜுடிஸ்டா மதிப்பீட்டுக்குள்ள வராதீர்கள். அவர் இப்படித்தான் தோற்றத்தை பார்த்து முடிவு செய்யாதீர்கள். ஏனென்றால் அழுக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமை ஒருவன் மாட்டு இருக்கிறது இல்லை என்பது வெளிப்படையாக தெரியாது. அதனால் இறுதி குறள்ல சொன்னார், அழுக்காறு உடையவன் தன் வாழ்நாள்ல பெரியதோர் தகுதியை பெற்றதும் இல்லை, அழுக்காறு இல்லாதவன் தன் வாழ்நாளிலே பெரியதோர் தகுதியை பெறாமல் போனதும் இல்லை. ஆகவே இந்த கடைசி 2 பாடல்களினால், 2 குறட்பாக்களினால் இந்த அழுக்காறு என்கின்ற ஒன்றினால் வருதற்கு உரிய இழிவும் பெருமையும் கூறப்படுகிறது. இவ்வாறாக இந்த அழுக்காறு என்கின்ற ஒன்றை விளக்கின வள்ளுவர், இந்த அழுக்காரினால் விளையக்கூடியது என்ன, இதான் எப்பவுமே அடிப்படை. பொறாமை வந்துரும், பொறாமையினுடைய விளைவு என்ன அப்படின்னா வெகுதல்.
இந்த வெகுதல் அப்படின்ற சொல்லுக்கு மாற்றாரிடம் உள்ள செல்வத்தை கண்டு முதல்ல பொறாமைப்படுவோம், பின்னர் அதை கைப்பற்றப்பட வேண்டும் என்ற ஆசையினுள் தள்ளும். அதுக்கு பேரு வெகுதல். பிறரினுடைய ஆக்கத்தை கவருதல், பிறரினுடைய செல்வத்தை அவர் அறியாமல். இப்ப களவு வேற, வெகுதல் வேறன்னா வேறதான். களவு என்பது செயல் வடிவு, வெகுதல் என்பது சிந்தனை வடிவு. இந்த வெகுதலை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று, மாற்றார் மாட்டு உள்ள செல்வத்தை நாம் பெற வேண்டும் என்று எண்ணுதல் வெகுதல், இது ஒரு தவறு. மற்றொரு தவறு, அவர்களது ஆக்கம் கெட வேண்டும் என்று எண்ணுதல், இதுவும் இந்த வெகுதலுக்குள்ளாகத்தான். அடுத்தவனது ஆக்கத்தை கண்டு அதை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதும் வெகுதல். அவனது ஆற்றல் மிக்க அந்த அனைத்து நலன்களும் அழிய வேண்டும் என்று எண்ணுதலும் வெகுதல். இந்த 2 குணமும் இயல்பா எல்லார்கிட்டையும். இதுக்கு எல்லாத்துக்கான ஒரு சின்ன மேற்கோள் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எல்லாம் வாழ்க்கையில கண்டறிந்து வந்த சில உண்மைகள். ஒரு 20 ஆண்டுகள், 20 இல்ல, ஒரு 35 ஆண்டு இருக்கும். நான் சென்னை வருவதற்கு முன்பு நடந்த நிகழ்வு. அப்ப என்னுடைய பெற்றோர்கள் வெளிநாட்டினுக்கு சென்று வரும்போது சில வேடிக்கையான பொருள்களை வாங்கி வந்தார்கள். அதுல ஒரு பொருள் எதுனாக்க, ஒரு நாய் பொம்மை. அதை கை தட்டினீர்கள் என்றால் அது குலைத்து கொண்டே உங்கள் முன்னே வரும். அடுத்த முறை கை தட்டினா நின்றுடும். இது ஒலியை கொண்டு அது இயக்கப்படுவதற்கு உண்டான ஒரு முறையில கையாளப்பட்டது. இத என் தந்தையாரினுடைய நண்பர் பையன் வந்திருந்தான். இத பார்த்தான். அவனுக்கு என்ன ஒரு ஆசைன்னாக்க, அது தனக்கு வேணும்ன்ற ஆசை. அதை வெளிப்படுத்தி இருக்கலாம், அதையும் வெளிப்படுத்தல. என்ன செய்தா, அந்த பொம்மையை கையில் எடுத்து அது குலைக்கின்ற பொழுதே அதனுடைய வாயினுள் விரலை விட்டு அந்த குலைக்காத அளவுக்கு அந்த வாயினுடைய அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை சதைச்சிட்டு. என் கண்ணு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. இது உன்னிடம் இருப்பதினால் தானே இது உனக்கு ஒரு பெருமையை தரத்தக்கதாக ஒன்று என பிறரிடம் காட்டுகிறாய். இப்ப அதை நான் சிதைக்கிறேன். அப்புறம் அதை மென்மையாக அந்த மேல போர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபெர்ரை நீக்கி அது எங்க ஜாயிண்டோ அதெல்லாம் சரி பண்ணினது வேற ஒரு பக்கம். காரணம் என்னன்னா, மாற்றானிடம் காணுதற்கும் கண்டு ரசிப்பதற்கும் உரியதாக ஒன்று இருக்கிறது. அதை ஒன்று அபகரிக்க வேண்டும், இல்லை என்றால் அழிக்க வேண்டும். இது 2ம் வெகுதலினால் வரக்கூடிய விளைவுகள். ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உரியன எது, இது நமக்கு என்றென்றும் உரியதுன்ற மனோநிலையில யாரும் வாழ முன்வருவது இல்லை. இது மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குறைபாடு. அது வளர வளர அந்த குறைபாடிலிருந்து நாம விலக வேண்டும். பலர் விலகுகிறார்கள், சிலரால் விலக முடிவது இல்லை. ஏனென்றால் தனக்கு அது போன்றதாகிய ஒன்று இல்லையே என்கின்ற ஏக்கம், அது இருப்பவனிடமிருந்து பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற வேகம் இல்லை என்றால் அது அவனிடம் இல்லாமல் உரிய நிலையையாவது உருவாக்கிவிட வேண்டும். இதை வள்ளுவர் புரிந்து கொண்டு எழுதுகிறார். பிறரினுடைய செல்வத்தை கண்ட பொழுது பொறாமைப்படுவது மட்டுமின்றி அதனை கைப்பற்ற கருதுவதும் குற்றம். தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல்ல ஆசிரியர்களுக்கு உண்டான இலக்கணம் சொல்லும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் தொல்காப்பியம். அகா அறிவும் வெகா உள்ளமும். அகுதல்னா குறுகுதல், சுருங்குதல் அர்த்தம். ஆசிரியனிடம் உண்டான அறிவு சுருங்கக்கூடிய அளவுல
இருக்கக்கூடாது. அது அகண்டு விரிந்து பறந்து ஓடக்கூடிய ஆறு போல இருக்கும். அறிவு அப்படி இருக்கணும். அக்குதலான அறிவு இருக்கக்கூடாது. போதுமான அளவினுக்கு குறைவான அறிவோடு ஒரு ஆசிரியன் இருக்கக்கூடாது. மேலும் 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 அவன் கற்று தன் அறிவை தினமும் பெருக்கிக் கொண்டே இருக்கணும். அதற்கு நேர் எதிராக அவனுக்கு வெகா உள்ளம் இருக்கக்கூடாது. மாற்றார் மாட்டு உள்ள செல்வத்தை எல்லாம் பார்த்து தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன்னாக்க, எல்லாம் நம்முடைய நடன உலகத்துல இருக்கிறவங்க, இசை உலகத்துல இருக்கிறவங்க. சென்னையில நான் நிறைய காட்சிகளை பார்ப்பது உண்டு. சாதாரணமாக யாரேனும் ஒரு நடன கலைஞர் தன்னிடம் நடனம் கற்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உரிய முறையான அரங்கேற்றம் வைக்க வேண்டும்னு யாரேனும் ஒரு சிறப்பு விருந்தினரை போய் பார்ப்பதாக இருந்தால், இந்த சிறப்பு விருந்தினர் என்ன செய்கிறார்கள்னா, யார் நடனம் ஆடுகிறார்கள், அவர்கள் பின்புலம் என்ன, ஆசிரியர் பின்புலம் என்ன, இவைகளையெல்லாம் அப்படி பேச்சு வாக்கில தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். ரொம்ப வருத்தமா இருந்து, உன்னை எதற்கு அழைக்கிறார்கள்? உன்னுடைய அனுபவம், நீ அந்த கலையின் பால் கொண்டிருக்கக்கூடிய அறிவு, அந்த கலைக்கு இது நாள் வரை நீ செய்திருக்கக்கூடியதான தொண்டு, இவைகளை கொண்டு உன்னை கொண்டு இந்த குழந்தையினுடைய நடனத்தை மதிப்பீடு செய்து நீ வாழ்த்துவதாக இருந்தால் அந்த குழந்தைக்கு நன்றாக இருக்கும் என்று யாரேனும் இன்றைய உலகத்துல வாழ்த்துதற்காக கூப்பிடுவார்களான கூப்பிடுகிறார்கள். போய் அழகா பார்த்து முடிந்த வரைக்கும் நல்லதை சொல்லி வாழ்த்திட்டு வர. ஒரு நடன நிகழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு தலைமை விருந்தினரா ஒருத்தர் அழைக்க போன போது அவர்கள் என்னெல்லாம் கேட்டார்கள் என்று என் நண்பர் சொன்னார். ஒற்றுக்கொண்டார், அது வேற விஷயம், தருவதாக. அப்புறம் அந்த தலைமை விருந்தினரை நான் போய் வேற ஒரு சூழல்ல பார்த்த பொழுது, நீங்கள் இவ்வாறு எல்லாம் கேட்டு பெற்றது எந்த விதத்துல சரி என்று எனக்கு படவில்லைன்னு சொன்னேன். அதற்கு அவர் உடனே பதில் என்ன சொன்னார்னா, இதுல என்ன தவறு இருக்கிறது? அங்கு ஆடக்கூடியவரை போய் பார்த்து அவர்கள் ஆடல் கலை எப்படி இருக்கிறது என்கின்ற இடத்துல பொய்யாக பலவற்றை சொல்ல வேண்டியிருக்கும். அந்த பொய்யுக்கு ஏற்றார் போல நான் இங்கு இவர்களிடம் இருந்து பொருள் பெறுவது என்ன தவறுன்னு. அதுதான் நான் அவரை கடைசியா பார்த்தது. ஒரு 15 வருஷம் ஆச்சு. இந்த விடையை சொன்னதற்கு பிறகு அதனோடு நான் அவரை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து, பொது இடங்கள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவர் வணக்கம் சொல்ல வருவதாக இருந்தால் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வணக்கத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உடனே விலகிடும். ஏனென்றால் இது ஒரு புதுவிதமான வெகுதல். இது ஒரு புதுவிதமான வெகுதல். நான் சொல்லக்கூடிய கருத்துல பல பேருக்கு உடன்பாடு இல்லாமலும் போகலாம். இருந்தாலும் என் அளவில், ஏன்னா என் அனுபவத்தை கொண்டுதான் இவற்றையெல்லாம் நான் விளக்க முடியும். என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு புதுவிதமான வெகுதல். இந்த தவறு எல்லோராலும் இன்று பெரும்பாலான இடங்களில் செய்யப்பட்டு வருகிறது. அதுதான் ஆச்சரியம். இப்ப உதாரணம், நம்மை ஒருவர் அழைத்து நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னு கேட்டா அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்திருப்பதே மிக உன்னத நிலை. கொஞ்சம் வாழ்நாள்ல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்று நீங்கள் எத்துணை பேரை தேர்ந்து தெளிந்து அவர்களிடம் சென்று ஒரு முறையாவது ஆசீர்வாதம் பெற்றுவிட வேண்டும்னு எண்ணின காலம் உண்டு இல்லையா? அந்த காலத்தை கடந்து உங்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள்னா இதை விட சமூக தகுதி வேற என்ன வேண்டும்?
அதை அவர்களால் கொடுக்கப்படக்கூடிய பொருளினாலோ பொன்னினாலோ முழுமையடைய வைத்துவிட முடியுமான முடியாது. தொடர்பே கிடையாது. இதை நம்ம யோசிப்பதே இல்லை. அதனால்தான் வெகுதல் என்பது ஒரு நுணுக்கமான விஷயம். சில பேர் வேடிக்கையாக சொல்லுவார்கள் வாய் விட்டு, இருக்குது இல்ல கொடுக்கட்டுமேன்னுவாங்க. அதுவும் வெகுதல் தான். உன் தகுதிக்கு மீறி ஒன்றை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது வெகுதல். நமக்கு தெரியும் இல்லையா நம்ம தகுதி, நம்முடைய தகுதியை மற்றவர்கள் மதிப்பீடு செய்வது ஒரு பக்கம், நம்ம அளவிலே நம் தகுதி என்னன்னு தெரியும் இல்லையா? அப்ப அதனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தகுதிக்கு உட்பட்டது எவையோ அவன் மட்டுமே மனதை செலுத்தினா வாழ்க்கையில குழப்பம் இருக்காது. குறைந்தபட்சம் நிம்மதி நல்லா இருக்கும். முதல் குறளை எப்படி பேசுறாரு பாருங்க. நடுவு இன்றி நன்பொருள் வெகின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவு இன்றினா பிறருக்கு உரிய பொருளை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு, நடுவு இன்றினா அறம் இல்லாத, நடுநிலையோடு இல்லாத, அறத்தினுக்கு புறம்பாக இவ்வாறு பிறரினுடைய செல்வத்தை நாம் எடுக்க எண்ணுவது அறமன்று என்று தெரிந்ததன் பின்னும் நடுநிலைமையோடு செயல்படாமல் அவர்களினது நல்ல பொருளை, வார்த்தையை கவனிக்கும், நன்பொருள்னு போட்ட. ஏனென்றால் அவன் உழைத்து பாடுபட்டு சம்பாதித்த பொருள், நன்பொருள். அது அவனுக்கு யார் ஒருவரும் இலவசமா கொடுக்கல. அவன் நீ நினைப்பது போல மற்றவரிடமிருந்து வெகி பெற்றது அல்ல. அவனால் உழைத்து உருவாக்கப்பட்ட பொருளாகவே நன்பொருள். அந்த நன்பொருளை வெகின், அதை நீ கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசைக்கு உட்பட்டாய் என்றால் ரொம்ப அழகான இடம். என்ன கிடைக்குமா? குடி பொன்றி. அவ்வாறு வெக்குதலுக்கு உள்ளானவனுடைய குடி என்கின்ற குடும்பம் முதல்ல அழியும். குடி பொன்றினர், பொன்றுதல்னா நிர்மூலமாக அழிதல்னர். மாற்றான் செல்வத்தை கண்டு பொறாமைக்கு உட்பட்டு அது கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டவன், அவனது குடும்பம் முதல்ல அடியோடு அழியும். ஆகவே குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பல குற்றங்களை அவனுக்கு அந்த வெகுதலே கொண்டு வந்து தரும். முதல்ல அவனது குடி அழிந்ததற்கு அவன்தான் காரணம் என்ற குற்றம் முதல்ல வரும். எல்லாவற்றையும் இழந்த பிறகு மீண்டும் அவைகளை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் உந்தப்பட்டு மேலும் பல தவறான செயல்களை செய்வான். அதனால் அவனது குற்றம் மேலும் பெறும். ஆகவேதான் எந்த சூழ்நிலையிலும் மாற்றாரது செல்வத்தை கைப்பற்ற வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு விடாதீர்கள். இது ஒரு அடிப்பயன். என்றால் இன்றைய உலகத்துல நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயம், நம்மோடு ஒன்றாய் பயணித்தவர், நம்மோடு ஒன்றாய் கற்றவர் இன்றைக்கு நம்முடைய நிலையை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஆகவே அவர் மாட்டு உள்ள செல்வத்தை நாம் எவ்வாறாகிலும் பெற்றாக வேண்டும் என்ற பொறாமை உணர்ச்சியினால் உந்தப்பட்டு அதை வெகுதற்கு உண்டான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்றால் நம்முடைய குடியானது பொன்றும். ஞாபகம் வைத்துக் நாம் வாழக்கூடிய நம்முடைய குடி என்கின்ற நம்முடைய குடும்பம் நம் கண்முன்னே அழிவதை பார்ப்போம். பாவத்தை செய்யக்கூடாது. மறந்தும் மாற்றான் ஆக்கத்துல போய் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படவே கூடாது.
மாற்றான் ஆக்கத்தை கண்டு அதை நாம் ஏன்னா இன்றைக்கு ரொம்ப மனித வாழ்க்கையில ரொம்ப இயல்பாக வரக்கூடிய உணர்வு பொறாமை. என்ன காரணம்? இந்த உலகத்துல 2 விதமான வாழ்க்கை தான் இருக்கு. ஒன்று கருத்து முதல் வாதம், ஐடியலிஸ்டிக் பிலாசபி, இல்லைன்னா பொருள் முதல் வாதம், மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி. நீங்க கருத்து முதல் வாதத்துக்குள்ள உட்பட்டீர்கள் என்றால் உங்களினுடைய ஒவ்வொரு செயலையும் அறமானதா அறம் இல்லாததான்னு நீங்களே பகுத்து அறத்தினுக்கு உட்பட்டவை மட்டுமே செய்யப்பட வேண்டும்ன்ற எண்ணத்தினுக்கு தள்ளப்படுவீர்கள். வாழ்க்கையில குழப்பம் இருக்காது, மன அமைதி இருக்கும், வாழ்க்கை இயல்பாக போகும். பொருள் முதல் வாதத்திற்கு போனீர்கள் என்றால் உங்களால் சேகரிக்கப்படக்கூடிய பொருளுக்கு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது. பொருள் முதல் வாதம் என்பது மேலும் 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 அந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்ற அளவினுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதுதான் கிராமங்கள்ல சொல்லுவார்கள், பொருள் முதல் வாதத்தை காசுன்னா சும்மாவா. அது எப்படி பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள்னா, காசுன்னா லேசா அப்படின்னு. காசுன்னா ரொம்ப ஈஸியா போயிடுது அவனுக்கு, அது ரொம்ப லேசா அப்படின்னு. காசா லேசான்னு அதை கொஞ்சம் வேகமா சொல்லி பாருங்க. காசா லேசான்றது கொஞ்சம் வேகமா சொல்லி பாருங்க. காசாலே சான்னு வரும். எந்த பொருளின் பின் நீ ஓடி ஓடி அதனை பெற்றாக வேண்டும் என்ற ஆசைக்கு உட்பட்டாயோ அந்த பொருளே நீ மரணிப்பதற்கு உண்டான சூழ்நிலையை உண்டாக்கி, அதுவே உனக்கு உண்டான மரணத்தை தரும். இப்ப எதற்கு அந்த பொருள்? சின்ன வயதுல நாமெல்லாம் ஒரு கதை கற்றிருப்போம். அந்த கதைக்கு தலைப்பு என்னன்னா பேராசை பெரு நஷ்டம்னு. இந்த தத்துவத்தை சொல்றதுக்கு நிறைய கதைகள் வந்தாயிற்று. அதுல ரொம்ப இளம் பிராயத்துல நீங்கள் கற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டுல மன்னன் என்ன செய்தான், தன்னுடைய நாட்டின் இயற்கை வளத்தை பெருக்க வேண்டும் என்பதாக எண்ணி அந்த நாட்டு மக்களை ஒவ்வொருத்தரும் அழைத்து, நீங்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு தொடக்க புள்ளியை வச்சான், இந்த புள்ளியிலிருந்து நீங்கள் மாலை சூரியன் மறைவதற்குள் எவ்வளவு தூரம் ஓடி மீண்டும் இந்த புள்ளிக்கே வருகிறீர்களோ அதற்கு உட்பட்ட நிலம் எல்லாம் உங்களுக்கு, அவைகளை நீங்கள் உழுது பயிர் செய்து கொள்ளலாம். எல்லோரும் வந்தார்கள். ஒரு சிலர் மதிய நேரத்துக்குள்ளே வந்துட்டார்கள், எங்களுக்கு இந்த நிலம் போதும். இன்னும் ஒரு சிலர் அந்த மாலை நேரம் தொடங்கும் போது வந்தார்கள். கொஞ்சம் பெரிய அளவில் நிலம், இவைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் விவசாயத்தை செய்கிறோம். ஒருவன் மட்டும் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். சூரியன் உச்சிக்கு வந்தது, ஓடினான். மெல்ல சூரியன் மறைய தலைப்பட்டது. திரும்பி நாம தொடங்கின இடத்திற்கு வருவோம்னு வேக வேகமா ஓடி வந்தான். ஓடி வரக்கூடியவன் கடுமையான வேகத்துல வந்ததுனால மூச்சானது தட்ட அவன் கீழே விழுந்து இறந்து போனான். இப்ப மன்னன் இலவசமா கொடுக்கிறான்ற உடனே நம்முடைய அளவுக்கு எதுவோ, எது நம் தேவைக்கு பயன்படுமோ, எந்த அளவு நிலம் இருந்தால் நாம் அவைகளை நம்மால் முறையாக பராமரிக்க முடியுமோன்ற ஒரு சாதாரண அறிவோடு அவன் செயல்பட்டு இருந்தான்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உண்டான நிலத்தை பெற்று மகிழ்ச்சியோடு இருந்தது. மன்னன் கொடுக்கிறான், நமக்கு என்ன பஞ்சம், ஓடும் வரை ஓடி நாம திரட்டுவோம்னு ஆசை அதிகமாக கொண்டு ஓடினான். திரும்பி வர முடியல. வரக்கூடிய வேகத்தினுக்கு அவனால மேலும் வேகமாக ஓடி வந்ததினால் மரணத்தை சந்தித்தான். இது இளம் பிராயத்துல நமக்கு சொல்லக்கூடிய சாதாரண கதை. நம்மால் எது பராமரிப்பதற்கு உட்படுமோ, எது நம்மால் இயல்பாக வைத்து வாழ இயலுமோ அந்த அளவினுக்கு செல்வத்தை தேடினான்.
அதை தாண்டி செல்வத்தை தேடுதல் என்பது நாம் நமக்கு உரிய பிரச்சனைகளை கைத்தட்டி கூப்பிடுவது போல். இதுவே தவறு. மாறாக மாற்றானிடம் உள்ள செல்வத்தை நடுநிலைமையே இல்லாமல், அற உணர்ச்சியே இல்லாமல் அதை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அது எவ்வளவு இழிவானது, எவ்வளவு அருவருக்க தகுந்த ஒன்று. அதனை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். செய்தீர்கள் என்றால் செய்தவனது குடி அழியும். அந்த குடியை அழித்த குற்றமும் அவனை சாரும். அதனோடு நில்லாமல் அவன் இழந்ததாக கருதப்படக்கூடிய பொருளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும்ன்ற தவறான முயற்சியில் ஈடுபடுவான். மேலும் அவனிடம் குற்றம் மலியும். சின்ன வயசுல மற்றொரு பாட்டு உண்டு. உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தவறுதலாக நீங்கள் செலவு செய்து அழித்தீர்கள் என்றால் என்னாகும்? ரொம்ப அழகான பாட்டு இது. ஆன முதலில் அதிகம் செலவானால், நீங்கள் முதல் என்று கருதி சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை முற்றிலுமாக செலவு செய்து விட்டீர்கள் என்றால், அந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும்ன்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டால் நல்ல வழியில் செயல்பட முடியாது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு. முதல்ல மானம் அழியும். அப்புறம் உங்களினுடைய அறிவு தவறான பாதையிலே உங்களை செலுத்துவதற்கு முன்வரும். மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லோர்க்கும் கள்ளனாய், ஏழு பிறப்பும் தீயனாய், நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை கள்வன் என்றுதான் சொல்லும். இனி வரக்கூடிய பிறவிகள் கூட உங்களுக்கு தீயதே வந்து சேரும். உலகிலே உண்டான நல்லவர்கள் கூட உங்களை பொல்லாதவன் என்று ஒதுக்குவார்கள். ஆகவே மறந்தும் மாற்றானது ஆக்கத்தினை கண்டு அவன் அவ்வளவு வைத்திருக்கிறானே என்று பொறாமைப்படுவதும், அதனை எவ்வாறாகிலும் நாம் அபகரித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்படுவதும் மிக மிக தவறுன்னு கூட சொல்லல, குற்றம்னு. குற்றம்னு சொன்னா தண்டனைக்கு உரியதுன்னு அர்த்தம். தவறுன்னா மன்னிச்சு விடலாம், மன்னிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அது எடுத்துக்கும். ஆனா குற்றம் என்றால் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது யார் இந்த தண்டனையை கொடுப்பார்கள்னா அறக்கடவுள் கொடுக்கும். அறம் இல்லாமல் மாற்றானது செல்வத்தை விரும்பி அதை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டீர்கள் என்றால் அறக்கடவுள் முதலில் உங்கள் குடியை அழிக்கும். அவனை அழித்ததற்கு உண்டான குற்றம் உங்கள் மீது சுமத்தப்படும். அதன் பிறகு அறக்கடவுள் உங்களை கடுமையான முறையில் தண்டிப்பார். ஆகவே மறந்தோம் அடுத்தவரினுடைய ஆக்கம் கண்டு அதை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு விடாதீர்கள். அடுத்து, படு பயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். ரொம்ப அழகான இடம். படு பயன் வெகி, அடுத்தவனுடைய செல்வத்தை கைப்பற்றினால், அபகரித்தால் நமக்கு இப்படிப்பட்ட விதமான நல்ல வாழ்க்கை வரும்னு தவறான முறையில் ஆசைப்பட்டுட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். படு பயன் வெகி, மற்றவன் கிட்ட இருக்கிற செல்வத்தை அபகரித்தால் நமக்கு இந்த மாதிரியான நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும்னு ஒரு தவறான ஆசைக்கு உட்பட்டீர்கள் என்றால் என்ன ஆகுமா? பழிபடுவ செய்யார், அப்பொருளை கைப்பற்றுவதற்கு பழியில் சேரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். யாரு? நடுவன்மை நாணுபவர்.
நடுநிலையிலிருந்து மாறுவதற்கு அஞ்சுபவர்கள் இந்த மேலே சொன்ன செயலை செய்ய மாட்டார்கள். பாட்ட ரிவர்ஸ்ல பாருங்க. நடுவன்மை நாணுபவர், நடுவன்மைன்னா நடுநிலைமையிலிருந்து நான் என்றென்றும் மாற மாட்டேன் என்று சொல்லுபவர்களும் மாறுதற்கு அஞ்சுபவர்களும் ஆகிய சான்றோர்கள் மாற்றான் செல்வத்தை நாம் வலிந்து கைப்பற்றினால் நமக்கு இன்னென்ன நன்மைகள் வரும் என்று எண்ணி ஆசைப்பட்டு அந்த மாற்றார்தம் பொருளை கைப்பற்றுவதற்கு உண்டான தவறான செயல்களில் ஈடுபடவே மாட்டார். இப்ப ஈடுபட்டால் உங்களினுடைய சான்றாண்மை மறுக்கப்படும். இந்த உலகம் உங்களை பழிக்க தயாராம். அதனாலதான் நடுநிலைமையோடு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கே தெரியும் சார், நிறைய வேலைகள் பார்த்திருக்கோம். என்றாகிலும் நான் ஏற்கனவே இதை வேற ஒரு விதத்துல சொல்லி இருப்பேன். வழியில நமக்கு ஏதாகிலும் ஒரு பொருள் கிடைக்கிறதுன்னு வச்சு, உடனே நம்ம மனது என்ன சொல்லுகிறது? பாத்தியா, லக்ஷ்மியே நம்மள தேடிட்டு வந்திருக்க, அது நம்முடைய பணம் அன்று. ஆனா நாம் அதை தேடிக்கொண்டு போகல, நம்ம போற பாதையில அது கிடைச்சது. ஒரு முறை சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். சென்னை நெடுந்தொடர் நிலையம் கிண்டியில 2 பக்கம் வரலாம். ஒன்று மவுண்ட் ரோடு வழியாவும் அந்த நிலையத்திற்குள்ள போகலாம், மற்றொன்று ரேஸ்கோர்ஸ் வழியாகவும் வரலாம். ஒரு முறை இந்த பாதை அகலம் செய்து கொண்டிருந்த பொழுது பேருந்துகள் எல்லாம் அந்த ரேஸ்கோர்ஸ் வழியா ஒரு முறை இறங்கி நான் வேக வேகமாக படியேறி அந்த மேம்பாலத்தின் வழியா நான் செல்லக்கூடிய அந்த நெடுந்தொடரை பிடிக்கிறதுக்கு போறேன். காலில் ஒன்று இடறியது. என்னன்னு பார்த்தா உருட்டி வைக்கப்பட்ட பணம். பக்கத்துல எங்கேயோ ஏடிஎம்ல எடுத்து அப்படி சுருட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சில ஆயிரங்களுக்கு உண்டான பணம் எடுத்துட்டேன். யாரேனும் அதை தேடுகிறார்களான்னு பார்த்தோம், ஒருத்தரும் தேடலை. உடனே அந்த நெடுந்தொடர் நிலையத்தினுடைய நிலைய அதிகாரி இருக்கார் இல்லையா, அவற்றை போயிட்டு நான் இந்த மாதிரி கல்லூரியில் ஆசிரியர் நான் பணியாற்றுகிறேன், இப்ப நடைக்கு வருவதற்கு முன்பு மேம்பாலத்துல இந்த பணம் கிடைச்சது, யாரோ அதை எடுத்து பத்திரப்படுத்துறதுக்கு சுருட்டி வைத்தது கீழே விழுந்திருக்கு, நான் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசரத்துல இருக்கேன், அதனால இது யாருதுன்னு ஒரு முறை நீங்க உங்களுக்கு தான் அந்த ஒலி பெருக்கி இருக்கு, அதன் மூலமாக அறிவித்து உரியவற்றை சேர்த்து விட்டால் நல்லதுன்னு கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை மறந்துட்டேன், நினைவில் இல்லை, அவ்வளவுதான். மற்ற வேலைகள் இருக்கு. ஒரு 4-5 நாள் கழித்து திருப்பி கல்லூரி போவதற்கு அந்த நடைமேடையில நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த நிலையத்தை சார்ந்த பணியாளர் ஒருத்தர் வந்தார். மாதிரி அதிகாரி உங்களை கூப்பிடுறார். புரியல. நான் அந்த பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தது இந்த நிகழ்ச்சி எல்லாம் மெல்ல நினைவில் இருந்து போயிற்று என்பதனால போன எதற்கு கூப்பிடுகிறார். அவர் எழுந்து நின்று வரவேற்றார். சார், நீங்க அன்னைக்கு கொடுத்துட்டு போனீங்க இல்ல பணம், தொடர்ந்து 3 நாள் நான் அறிவிப்பு செய்தேன், யாரும் பெறல, யாரும் கேட்கல. அதனால அந்த பணத்தை கொண்டு இந்த நிலையத்திற்கு சில அடிப்படையான தேவைகள் வாங்க வேண்டி இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டேன். அந்த பொருள் எல்லாம் காண்பித்தார். அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் செய்தது சரியா தவறான்ற விமர்சனத்துக்கு பின்னாடி வருவோம். இந்த பணத்தை இயல்பாகவே நானே எடுத்து சென்றிருக்கிறேன். இது நான் சென்று வலிந்து பெறுதற்கு உண்டான ஒன்று அல்ல. நான் வந்த பாதையில கீழே கிடந்தது.
ஆயினும் மனத அளவில் இது நமக்கு உரிய ஒன்று அல்ல. ஏதோ ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுவது போல மனசுக்குள்ள பதிஞ்ச ஒன்று, அவ்வளவுதான். இது ஏன் இந்த உணர்ச்சி ஏன் வந்ததுன்றதுக்கு ஒரு பின்புலம் ஒன்று உண்டு. ஏன் இதனை இவ்வாறு செய்யக்கூடாதுன்னு. என்னுடைய தந்தையார் ஒரு அரசு பணியில இருந்த பொறியாளர். தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறையில நிர்வாக பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற பாச்சி இறந்து இந்த ஆண்டு ஒரு 100 ஆண்டு. சரி, என்ன ஆயிற்று, அவர் அலுவலக பணியில இருந்த காலத்துல அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். என்னன்னாக்க, மாதம் தோறும் அவர் குடும்பத்திற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ செலவுகளை எல்லாம் அந்த மாத கடைசியில இவர்கள் ஊதிய பட்டியலோடு இதையும் அனுப்பலாம். இதுக்கு பேரு ரீஎம்பர்ஸ்மெண்ட்னு பேரு. முதல்ல நீங்க செலவு செய்து விட வேண்டும், பின்னர் அரசிடமிருந்து பெறலாம், பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு கீழ் உண்டான அதிகாரிகள் இவர் தான் இவருக்கு கீழ் உள்ளவர்களுக்கு உண்டான ஊதியங்களை எல்லாம் வரையறுத்து அனுப்ப வேண்டும். ஒரு முறை கூட இந்த மருத்துவ செலவுக்கு உண்டான மாதம் தோறும் வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு உண்டான தொகைக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ண மாட்டார். இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் ஒரு முறை அவற்றை கேட்டேன், ஏன் நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது? ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொன்னேன். அதாவது பிறவிதோறும் செய்யக்கூடிய நல்லது கெட்டதற்கு ஏற்றாற் போல அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகள் அமையும் என்பது நாம பின்பற்றக்கூடிய கோட்பாடுகளின் அடிப்படை. அதனால நான் இவ்வாறு என்னுடைய நோய்க்கு உண்டான மருத்துவ செலவை மீண்டும் நான் பெறுகிறேன் என்று சொன்னால், போன பிறவியில செய்த தவறுகளின் காரணமாகத்தான் இந்த பிறவியில நோய் என்ற ஒன்று நமக்கு வருகிறது. ஆகவே இந்த நோயை என்ன அடிப்படையில சந்திக்கணுமோ சந்தித்து அதற்கு உரியதாகிய மருந்து எவ்வளவு தொகையோ அதை செலுத்தி அதனை உட்கொண்டு இந்த பிறவியிலேயே போன பிறவியில செய்த பாவத்திற்கு உண்டான தீர்வை முடிச்சோம். இதை மீண்டும் ரீஎம்பர்ஸ் பண்ணி பணம் வாங்கி இந்த பாவத்தை அடுத்த தலைமுறைக்கோ அல்லது அடுத்த பிறவிக்கோ ஏன் சுமக்கணும்னு கேட்டார் எங்கிட்ட. ஏன் சுமக்கணும்? போன பிறவியின் பாவம் தான், அதனது எச்சம்தான் நோயாக நம்மை தாக்குகிறது. இந்த நோயிலிருந்து விடுபடணும்ன்றதற்கு தான் மருந்து சாப்பிடுறோம். இந்த மருந்திற்கு உண்டான ஊதியம் உன்னுடைய சம்பாத்தியமா இருக்கட்டுமே, அதை நீ மீண்டும் பெற்று ஏன் இந்த நோயை மூட்டை கட்டுகிறாய்? அடுத்த பிறவிக்கு ஏன் மேலும் உன்னுடைய பாவத்தை கூட்டிக் கொள்ளுகிறாய் அப்படின்னு கேட்டார். ரொம்ப நியாயமாகப்பட்டது. ஏன் என்றால், நோய்வாய்ப்பட்டதுன்னாக்க நீங்க உண்ணக்கூடிய மருந்துகள் பேரெல்லாம் நினைச்சு பாருங்க. டெர்ராமைசின், மைசின்னு தான் ஆரம்பிக்கிறது. மைசின்னு என் பாவம் தான். நீங்க உண்ணக்கூடிய மருந்தெல்லாம் உங்கள் பாவத்திற்கு உண்ணுகிறீர்கள். திருப்பி அந்த பாவத்தை ஏன் மூட்டை கட்டணும்? இந்த சிந்தனை எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா சகோதரர்கள் மனதையும் பாதிச்சது. அதனால இயல்பாகவே ஒரு குணம் வந்தது, இது நமக்கு உரியன அல்ல. அதன் மீது நாட்டம் செலுத்தது தப்பு. இது அனுபவத்தினால் தான் உணர முடியும். அறநூல்களை கற்பதினால வராது. மாற்றான் செல்வம் நம்மை அழிக்கும். முறையில்லாமல் பெற்ற செல்வம் நம்மை அழிக்கும். இதன வாழ்நாள்ல இடைவிடாது சிந்தித்தும் இயன்ற வரைக்கும் பின்பற்றியும் வாழணும். வாழ்ந்தால் ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? அச்சம் இல்லாமல் வாழ. வாழுங்காலத்து அச்சத்தோட வாழுதல் என்பது வாழ்க்கையே இல்லை.
குறைந்தபட்சம் வாழுகின்ற பொழுது பயம் இல்லாமல் வாழணும். நான் யார் ஒருவருக்கும் எந்த தீமையும் செய்தது இல்லை, எந்த சூழ்நிலையிலும் மாற்றான் செல்வத்தை கண்டு நான் பொறாமை கொண்டது இல்லை, அதை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு அந்த தவறை செய்தவனும் இல்லை. இந்த மாதிரி எண்ணத்தோட வாழுகின்ற பொழுது குறைந்தபட்சம் வாழ்க்கையில நாம எது கண்டும் அஞ்ச வேண்டாம், இயல்பாக எதனையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளலாம். வாழறதுக்கு இதுதான் அடிப்படைன்னு நான் தினம் பயந்து பயந்து வாழ்வதில் என்ன வாழ்க்கை இருக்கு? நாம பண்ண தப்புகள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்றாக நமக்கு நினைவுக்கு வந்து இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ என்ற அச்சத்தை எதிர்பார்த்தே வாழுவதினால வாழக்கூடிய வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நாம கண்டு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு. அவைகளை எல்லாம் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தப்பான செயல்பாடுகளினால் விளைந்த பய உணர்வினால் ரசிக்க தவறுகிறோம்னா இதை காட்டிலும் மிக அருவருக்க தகுந்த ஒன்று ஏதும் இல்லை. நான் திரும்ப திரும்ப அதை அழகா எண்ணி பார்ப்பதே அது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை நாம ரசிக்கணும் அப்படின்னா அந்த ரசனை நம்ம உள்ள இருக்குன்னா மனசுக்குள்ள எந்த வஞ்சகமும் எந்த கபடமும் எந்த இழிவான சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனதாலதான் அதை ரசிக்க முடியும். இது ஒரு சாதாரண அடிப்படை வாழ்க்கையை அணுகும் முறை. அதனாலதான் வள்ளுவர் கேட்கிறார், உனக்கு இந்த மாதிரி தவறான செயல்பாட்டினால் மாற்றானது செல்வத்தை வெகுதலினால் அதை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அதனால் பல நன்மைகள் விளையும்னு நம்பறையே அதுவே தப்பு. நன்மையெல்லாம் விளையாது. விளைவது போல் விளைந்தவன் அழிச்சு. வேற ஒரு இடத்துல சொன்னார் வள்ளுவர், களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமும். அதை விட வேற இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொன்னார், சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட்கலத்து நீர் பெய்து இறுகியற்று. நீர் வைத்து இறுகியற்று. சலம்னா கீழான அர்த்தம். கீழான செயல்களை செய்து அதன் மூலமா பொருளை சேர்க்கிறீர்கள்னு சொன்னா அது எது போலன்னா பச்சை மண்பானையில தண்ணியை சேர்த்து வச்ச மாதிரி. பச்சை மண்பானையை சுட்டாதான் அதுல தண்ணியை சேர்த்து வைக்க முடியும். மண்ணால செய்த பானைய சுடாமல் அதுல தண்ணியை வச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல தண்ணி ஊறி கசிந்து அந்த களிமண்ணும் கரைஞ்சு போகும், தண்ணியும் போயிடும். அதனால தப்பான வழியில பொருளை சேர்த்தீங்கன்னா பொருளும் போகும், போகும்போது உங்களையும் அழிச்சிட்டு போயிடும். தப்பு பண்ணக்கூடாது. பசுமட்கலத்து நீர் பெய்து இரியற்று. ஏன் தப்ப செய்யற? அதை விட இன்னொரு இடத்துல அழகா சொன்ன, தப்பான பொருள் எப்படி வரும் தெரியுமா? கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றேன்னு. நாடகம் பார்க்கக்கூடிய நாடக கொட்டைக்கு வர்றவெல்லாம் எல்லாரும் ஒரே நேரத்துல வரமாட்டான். 6 மணிக்கு நாடகம் தொடங்குதுன்னா ஒருத்தன் 5 மணிக்கு வருவான், 5:30க்கு வருவான், 5:45க்கு வருவான், இல்ல 6:10க்கு வருவான், இப்படித்தான் வருவான். ஆனா நாடகம் முடியும் போது நாடகம் முடிந்ததுன்னா வந்த மாதிரி போக மாட்டான், ஒட்டுமொத்தமா போயிடுவோம். அந்த மாதிரி தப்பான வழியில வரக்கூடிய பொருள் அங்கொன்றும் இங்கொன்றும் அப்போதைக்கொன்று இப்போதைக்கொன்றுன்னு வரும். உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ண உங்களை நடுத்தருவில் நிக்க வச்சுட்டு போயிடும். இதனால மறந்து மாற்றா நாக்கத்துக்குள்ள போகாதீர்கள். அது போன்றதொரு இழிவான செயலே கிடையாது. அவனை போன்று நாம் செல்வம் பெற வேண்டும்ன்ற முயற்சியில இறங்குங்கள், தப்பில்லை. அவன் எவ்வாறு அந்த செல்வத்தை சேர்க்கிறான், அதற்கு என்ன வழியை பின்பற்றினான், அதை நாம் பின்பற்ற முடியுமா, அதனை எல்லாம் கேட்டு அந்த முயற்சியில பின்பற்றலாம், அது தப்பில்லை. ஆனால் அதை நாம் அபகரிக்க வேண்டும், அதனை அவன் அறியாமல் நாம் கை கொள்ள வேண்டும்னு எண்ணத்தினுக்கு உட்பட்டால், அதனால நமக்கு ஆக்கம் வரும்னு நினைத்தால்
என்ன ஆகுமா? நடுநிலைமையோடு நாம் வாழுதற்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு பழி வந்து சேரும் என்ற நாணத்தினுக்கு உரியவர்கள். அதனால இந்த தவறுகளை செய்து விடக்கூடாது. ஆகவேதான் படு பயன் வெகி, நமக்கு நன்மை விளையும் என்று மாற்றார்தம் பொருளை கைப்பற்றி அதனை கொண்டு வாழ வேண்டும் எனும் ஆசையினால் உந்தப்பட்டு என்ன செய்யக்கூடாதா? பழிபடுவ செய்யார். அப்பொருளை கைப்பற்றுவதற்கு உரிய அளவில் பழி வந்து சேரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். யாரு? நடுவு அண்மை நாணுபவர், நடுநிலைமையிலிருந்து மாறுதற்கு அஞ்சுபவர்கள், வெட்கப்படுபவர்கள் இந்த செயலை செய்ய மாட்டோம். அறம் நம்மை தண்டிக்கும் என்ற அச்சத்தினுக்கு உட்பட்டவன் எந்த சூழ்நிலையிலும் மாற்றானது செல்வம் நமக்கு நன்மையை தருவதாக இருந்தாலும் அதை பெற வேண்டும் என்று, அதை அபகரிக்க வேண்டும் என்று உரிய செயலில் ஈடுபட மாட்டார்கள், ஈடுபடக்கூடாது. அடிப்படை. இந்த பக்குவத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நம்ம ஒன்றும் வேண்டாம். இது அண்மையில ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், ஒரு மேடை பேச்சில தான் சொன்னார். இந்த சமூக வலைதளத்துல நான் புதியதாக ஒரு கார் வாங்கி இருக்கிறேன், அது என்னென்ன சிறப்புகளை உடையதுன்னு சமூக வலைதளத்துல பதிவிட்டேன். 2 நாள் ஆயிற்று, ஒருவர் கூட அதை பாராட்டல. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிற்று. இத போய் என் நண்பர் ஒருத்தட்ட போய் சொன்ன, பாரப்பா நான் இந்த மாதிரியான ஒன்று வாங்கினேன் என்று என்னை சார்ந்த உறவு, என்னோடு தொடர்புடையவர்களுக்கு எல்லாம் இந்த வலைதளத்தின் மூலமாக அறிவித்திருந்தேன். ஒருவரிடமும் அதை பற்றின பாராட்டோ எனக்கு உண்டான ஒரு வாழ்த்தாகவோ யாரும் அனுப்பல. என்ன மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள்? உடனே என் நண்பர் சொன்னார், அவர்களிடமிருந்து உனக்கு செய்தி வரணும், அவ்வளவுதானே, வர வைத்து விட்டால் போதும், என்ன பெரிய கட்டம். நீ என்ன செய்கிறாய்? வீட்டுக்கு போயிட்டு அதே வலைத்தளத்துல நான் போன வாரம் வாங்கின அந்த புது வண்டி இன்று ஒரு விபத்தினுள் சிக்கியதுன்னு ஒரு செய்தியை போட்டு விடுனார். போட்ட உடனே பலர் உடனுக்குடனாக அதை பார்த்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் ஆக்கத்தோடும் நல்ல பிற வளத்தோடும் இருப்பத பார்க்கக்கூடிய அளவில் அல்ல, கேட்கக்கூடிய அளவிலேயே விரும்புறது. இதான் இன்றைய சமூக அமைப்பியல். யாரையும் குற்றம் சொல்லி பயனில்லை. ஆனால் நம்மால் நுகரப்படக்கூடிய அந்த செல்வம் ஏதாகிலும் ஒரு சிக்கலுக்கு உட்பட்டு அது நமக்கு ஒரு தடையாகி போனதுன்னா உடனே பல பேருக்கு ஆர்வம், உடனே சொல்லுவான், அப்பவே நினைச்சேன், நல்ல விதமா இந்த வண்டியை வாங்கியிருக்க முடியாது, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகுமா சாரணும். மனித மனம் எப்பொழுதும் மற்றவரது ஆக்கங்களை கண்டு அது தவறானது என்று எண்ணக்கூடிய மனப்போக்கிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. அது ஏன்னே தெரியாது. இதற்கெல்லாம் நான் நிறைய மேற்கோள் என் வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டே சொல்லுவேன். சில நேரங்கள்ல சொல்லி அழுத்து போச்சுன்னு விட்டுடுவேன். என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்க, நல்ல பெரிய தகுதியில இருந்து ஓய்வு பெற்றவர், சென்னையில தான் இருக்க. அவரை நாங்கள் சென்று எப்பொழுது பார்த்தாலும் சரி, அவர் என் இல்லத்திற்கு வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சொற்றொடரை என் மனைவியிடம் சொல்லி சொல்லி ஒரு சமாதானம் தேடுவேன். என்னன்னா, அவர் அதிகாரியா இருந்த பொழுது நான் கல்லூரியில படித்து கொண்டிருந்தேன், மயிலாடுதுறையில.
அவருடைய அதிகார வரம்பினுக்கு உட்பட்ட பகுதியாக மயிலாடுதுறையும் இருந்ததுனால மாதம் ஒரு முறை சோதனைக்காக வருவார். வரும்போதெல்லாம் என்ன பார்ப்பார். நான் அப்பொழுது புலவர் கல்லூரி, இந்த புலவர் கல்லூரிக்கு உண்டான ஆடை தான் போட்டுக்க முடியும். அதாவது கல்லூரிக்கெல்லாம் பேண்ட் எல்லாம் போட்டுக்க முடியாது, வேட்டி இதான். அது சைவ ஆதீனம் வேற. அதனால என் இஷ்டத்திற்கெல்லாம் நான் ஒப்பனை எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன அந்த கோலத்துல பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். இவன் எப்படி உருப்பட போகிறான் அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். அவர் நான் உருப்படுறதுக்கு அவர் எதுவும் செய்யலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பின்னாடி கால ஓட்டத்துல மெல்ல கல்வி கற்று அதற்கு மேலும் கற்று ஏதோ ஒரு கல்லூரியில் ஆசிரியரா பொறுப்பேற்று ஓய்வு பெற்று இப்ப வாழ்க்கைய அதனுடைய போக்கில சுவாரஸ்யமா ரசித்து கொண்டு குழப்பம் இல்லாமல் இருக்கேன். இப்பொழுதும் அவர் என்னை பார்த்த உடனே முதல்ல எங்க சொன்னார்னா என் திருமணத்துக்கு, என் துணைவியாற்று. நான் இவனெல்லாம் படிக்கும் போது பார்த்த போது இவனெல்லாம் இப்படி உருப்பிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சொற்றொடரை நான் ஓய்வு பெற்று 14 வருஷம் 13 வருஷம் ஆயிட்டது. இன்னமும் சொல்லிக் கொண்டிருப்பார். இனி அவர் வருங்காலத்தில் இதை சொல்லிக் கொண்டிருப்பார். ஏனென்றால் நமக்கு முன்னாடி மிக சாதாரணமாக இருந்த ஒருவன் நம்மை காட்டிலும் நமக்கு இணையாக, அந்த இணை கூட வேண்டாம், பிறரால் ஏதோ ஓர் அளவினுக்கு பாராட்டப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழுகிறான்ற அந்த நிலையே அவருக்கு அதிர்ச்சி, ஒரு பொறாமை. என்ன பண்ண முடியும்? ஆச்சரியப்படுவேன். என்னுடைய துணைவியார் சொல்லியே ஒரு முறை கூட இவர் சொல்லாமல் அப்படி இருக்க மாட்டார்னா அது அவருடைய இயல்பு. எந்த சூழ்நிலையிலும் மாற்றார்களை அவர்தம் ஆக்கத்தை பாராட்டக்கூடாது என்றே வரம் வாங்கி வருகிறார்கள். என்ன பண்ண முடியும்? இது மனித இயல்பு. அததான் அந்த எண்ணம் வருவதே தவறு. மாற்றானினுடைய ஆக்கத்தை கண்டு பொறாமை என்ற ஒன்றினுக்கு உட்படுவதே தவறு. அதை விட பெரிய தவறு அல்ல, குற்றம் எதுன்னா அதனை கைப்பற்றப்பட வேண்டும்னு ஆசைப்படும். அததான் வள்ளுவர் சொன்னார், அறம் இல்லாத ஒரு செயல் எது என்றால் மாற்றான் செல்வத்தை கவர எண்ணுவது. நீ அறத்தோடு வாழ வேண்டும்னு நினைக்கிறியா? மறந்தும் மாற்றான் செல்வம் அது உனக்கு நன்மை தருவதாக இருந்தாலும் அதை கவர வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்படாதே. அது தொடக்கத்துல உனக்கு நன்மையை தருவது போல இருக்கும். பின்னர் மெல்ல 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 அது உன்னை ஆக்கிரமித்து உன்னை அழிவிலே கொண்டு நிறுத்தி நீ தப்பிக்க இயலாத அளவினுக்கு உனக்கு மிக பெரியதோர் தண்டனையை கொடுத்து செஞ்சுறாரு. சார் நீங்க நிறைய சார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய வழக்கறிஞர், அவரும் இந்த சிவில் சூட்ல பெரிய ஆள். அவரோடு தினம் சந்திக்கும் போது அவரிடம் வரக்கூடிய வழக்குகளினது விசித்திரம் அந்த வழக்கு தொடுக்கக்கூடிய மக்களிடையே காணக்கூடிய விசித்திரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் இன்றளவும் ஏதோ கொஞ்சம் குறிப்பிட்ட மழையும் மக்கள் மனத்தினுக்கு தேவையான அளவினுக்கு மகிழ்வும் நிலவளமும் கொடுத்து கொண்டு இருக்கிறதே இந்த இயற்கை என்பதை ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனை, தவறான அணுகுமுறை ஒன்றும் வேண்டாம். இங்க இருக்கிற நண்பர்கள்ல பெரும்பாலும் அந்த வழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். நம்ம தொலைக்காட்சியை பாருங்க, எத்துணை தொடர்கள் வருகிறது. எந்த தொடராவது பார்க்கக்கூடியவர்களை நல்ல விதமா மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கா பாருங்க. அந்த கதை எழுதின ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சார் இதெல்லாம் நாங்க சமூகத்துல பாக்குறதான் சார் எங்க கதாபாத்திரத்தின் மூலமா சொல்றோம். எங்கள் கதையிலே சொல்லப்படுவதை காட்டிலும் சமூகத்துல பல மோசமான செயல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அத்தனை கதைகளையும் பாருங்க. ஒருத்தர் பட்டியலே இட்டிருந்தார்.
மொத்தம் தமிழ் தொலைக்காட்சி அமைப்புகள்ல வரக்கூடிய மொத்த தொடர்கள் இத்துணை ஒரு பட்டியல் போட்டிருந்தார், ஒரு ஆராய்ச்சிக்கு போட்டுட்டு அதுல இத்துணை தொடர்கள் பழி தீர்ப்பது எப்படின்னு விளக்கும். மற்றைய தொடர்கள் உறவுகளை எவ்வாறு கெடுப்பது, மற்றைய தொடர்கள் தவறான உறவு முறைகளை எவ்வாறு வளர்ப்பது. இதான் இந்த 3 தான் இந்த தொடர்களினுடைய கருவாக இருக்கிறது. இது நம்முடைய இல்லத்தில் இருந்து கொண்டே இந்த மாதிரி தவறான சிந்தனைகளுக்கு உட்பட்ட செய்திகளை வரவழைத்து பார்க்கிறோம். இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எப்படி நேர்மையா இருப்பார்கள்? தப்பான முறையில அவர்களை நாம் மோட்டிவேட் பண்ணிடுறோம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். அதாவது எதுவும் தவறு இல்லை. எப்படி சொல்லுகிறோம்? எந்த ஒரு தவறையும் தவறில்லாமல் செய்தால் அது தவறே ஆகாதுன்ற கொள்கையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பேச்சு வழக்குல சொல்றோம் இல்லையா, எந்த ஒரு தப்பையும் தப்பு இல்லாம செஞ்சா அது சரி. சிக்கிக் கொள்ளாமல் தவறு செய்யணும்னு தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய தவறே செய்யக்கூடாது என்ற நிலைக்கு யாரும் முற்படுவது இல்லை. இந்த சமூகம் எப்படி மேம்பாடு அடையும்? அதான் வள்ளுவர் அறநிலையோடு அறத்தின் வழி நிற்பவன் மறந்து அடுத்தவனது செல்வம் நமக்கு நன்மையை தரும் என்றாலும் அதை விரும்ப மாட்டான். எவன் ஒருவன் அதை விரும்பி ஏற்கிறானோ அவன் நடுநிலையிலிருந்து பிறழ்ந்தவனாகி மிக பெரியதோர் துன்பத்தினுக்கு தன்னை உட்படுத்தி கொள்வான். எத்தனை பேர் இதை பின்பற்றுகிறோம்? இதான் இந்த குறள் இந்த குறளுக்கு இவ்வளவு அழுத்தம் உண்டுன்றதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் மாற்றானது ஆக்கம் அதுவாக நம்மிடம் வந்தாலும் சரி, நாம விரும்பி ஏற்றாலும் சரி, அது நமக்கு உண்டான அழிவின் திறவுகோல். அதுவா வந்தாலும் சரி. இந்த மனோபக்குவத்தை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதோ இறையருள் கிடைக்கிறதோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். அவன் வாழும் காலத்துல கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ முடியும். அது திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுவேன். மனித வாழ்க்கையினுடைய மிக பெரும் பேறு எது என்றால் வாழும் காலம் வரைக்கும் கவலை இல்லாமல் வாழும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவா இருந்தாலும் தப்பு இல்லை, கவலை இல்லாமல் வாழும். அதே போல வாழ்க்கையை எதிர்கொள்ளுவதில் பயம் இல்லாமல் வாழும். கவலையும் பயமும் நீங்கள் என்ன செல்வம் வைத்திருந்தாலும் உங்களை அது பாதுகாக்காது. இத சொல்றதுக்கு தான் இந்த அடிப்படை. அதனால் பயன் படு பயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். சரியா? அடுத்த வகுப்புல தொடரும்.